Hi, hello, welcome to the channel. இது for you. நாம இன்னைக்கு வந்துட்டு previous year NEET questionsல morphology of flowering plants தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். டோட்டலா இந்த வீடியோல நம்ம வந்துட்டு 63 questions வந்து நம்ம பார்க்க போறோம் morphology of flowering plants lessonல. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாஸ் போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த லெசனோட டெஸ்ட்டை நீங்க வந்து எடுத்துருங்க. ஸோ அப்படி நீங்க அந்த டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு படிச்சது வந்து மறக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப நாள் மனசுல நிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு வழியா இருக்கும். நம்ம இது வரைக்கும் நீட் ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் சீரீஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா digestion and absorption, breathing and respiration, body fluids and circulation, locomotion movement, mineral nutrition, transport in plants, living world, cell unit of life எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே நீங்க ப்ரீவியஸ் இயர் எல்லாம் நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல பாத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு 4 சீரீஸ் போயிட்டு இருக்குது. நீட் சீரீஸ், இந்தியன் பாலிட்டி சீரீஸ், லா சீரீஸ் அண்ட் ஆப்டிடியூட் சீரீஸ். நீட் சீரீஸ்ல இப்ப பிரசென்டா நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம மார்க்காலஜி இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கோம். அப்புறம் லா சீரீஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா லா ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து போடுவோம். லா பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் போடுவோம். அப்புறம் வந்துட்டு லா காலேஜ் அட்மிஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம சேனல் வந்து போட்டுட்டு இருக்கோம். லா சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்ஸ் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். இந்தியன் பாலிட்டி சீரீஸ் வந்துட்டு நம்ம இந்தியன் பாலிட்டி சாப்டர்ஸ் அண்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஆப்டிடியூட் சீரீஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். Plants which produce characteristic nematophores and show vivipary belong to. So nematophores vivipary எந்த group of plants வந்துட்டு காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. So what is nematophores? So வந்துட்டு negative geotrophic roots, that is mangrove regionsல வந்துட்டு that is highly saline regionsல வந்துட்டு அந்த ரூட்ஸ்னால அடாப்டேஷனுக்காக என்ன பண்ணிருக்கு, ரெஸ்பிரேஷனுக்காக அது சாயில இருந்து மேல வந்திருக்கு. ஸோ அது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ஹாலோஃபைட்ஸ். vivipary அப்படின்னா germination of seeds takes place inside the fruit. So that is vivipary. and nematophores நான் வந்து சொல்லிட்டேன். எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா it will be in halophyte. In bougainvillea, thorns are modifications of. ஸோ இது bougainvillea அப்படிங்கிறது காகிதப்பூ. இது thorns வந்து எதோட மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்சர் வந்துட்டு ஸ்டெம். thorns வந்துட்டு ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் இன் bougainvillea. என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். இட் ரெடியூசஸ் டிரான்ஸ்பிரேஷன், அப்புறம் ப்ரிவென்ட் கிரேசிங் ஃப்ரம் அனிமல்ஸ். தேர்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம்னா தி மார்ஃபாலஜிக்கல் நேச்சர் ஆஃப் எடிபிள் பார்ட் ஆஃப் கோகோனட் இஸ். ஸோ எடிபிள் பார்ட் ஆஃப் கோகோனட் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா எண்டோஸ்பெர்ம். ஸோ கோகோனட்டோட எடிபிள் பார்ட் வந்துட்டு எண்டோஸ்பெர்ம். அந்த கோகோனட் வாட்டர் வந்துட்டு ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். அந்த ஒயிட் கர்னல் வந்துட்டு செல்லுலார் எண்டோஸ்பெர்ம். The standard petal of Papilionaceous corolla is also called. இந்த Papilionaceous corolla ஓட standard petal, that is large petal ஓட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. large petal ஓட பேரு Vexillium. ஃப்ளார் ஷேப் பார்த்துட்டீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஷேப்டு ஃப்ளார் அப்படின்னு சொன்னா ஒரு பெட்டல் வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும். அந்த பெட்டலோட பேர் Vexillium. Stems modified into flat green organs performing the function of leaves are called. So stem modification வந்துட்டு ஒரு green flat organ வந்து form ஆகுது. அது பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. It is called phylloclath. It is leaves வந்துட்டு modified into spines which perform photosynthesis. இந்த பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பயாலஜி லெசன் பொறுத்த வரைக்கும் மார்ஃபாலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எப்பவுமே எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்லுவேன், பயாலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த லெசன் வந்துட்டு பர்டிகுலரா நீங்க வந்துட்டு எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே கம்பல்சரியா ஞாபகம் வச்சுக்கணும். லைக் லாஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க வெக்சிலியம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்துட்டு நம்ம வந்துட்டு கீனா கோ த்ரூ பண்ணணும். Which of the following is not a stem modification? இது வந்து எது வந்து stem modification இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. Thorns of citrus, tendrils of cucumber, flattened structures of opentia, இது எல்லாமே வந்துட்டு it is a stem modification. Picture of Nepenthes, so the picture plant, Venus flytrap அந்த மாதிரி, it is a insectivorous plant. இது என்ன அப்படின்னா modification of leaf. Tricarpellary Syncarpus gynoecium is found in flowers of. Tricarpellary Syncarpus gynoecium வந்துட்டு எதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லில்லி ஏசில இருக்கும்.
ஸோ லிலியேசி ஃபேமிலியில் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா garlic, onion, tulip, indigo இது எல்லாமே வந்துட்டு லிலியேசிக்கு எக்ஸாம்பிள்ஸாக வரும். ப்ரீசென்ட்ரல் பிளாசன்டேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் ப்ரீசென்ட்ரல் பிளாசன்டேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது பார்த்துட்டோம் அப்படின்னா டயாந்தஸில் இருக்கும். இது நம்மளுக்கு பிளாசன்டேஷன் டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷன் அப்படின்னு ஒரு 5 டைப்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 1-2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரீசென்ட்ரல் பிளாசன்டேஷன் வந்து என்னது, அது ஆக்சிஸில் வந்து நடுவில் வந்துட்டு ஓவியூல்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், அதாவது ப்ரீசென்ட்ரல் பிளாசன்டேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு கீழே ஞாபகம் வச்சுக்கணும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம். ரேடியல் சிமெட்ரி இஸ் ஃபவுண்ட் இன் த ஃப்ளவர்ஸ் ஆஃப். ரேடியல் சிமெட்ரி வந்துட்டு என்ன, பைசெக்ட் பண்ண எப்படி பைசெக்ட் பண்ணாலும் ஈக்குவல் சிமிலர் சிமெட்ரியா இருக்கும். ஸோ அது வந்து எந்த ஃப்ளவர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிராசிகா இஸ் த ரைட் ஆன்சர். ஹவு மெனி பிளான்ஸ் அமாங் இண்டிகோஃபெரா, Sesbanium, Salvia, Allium, Aloe, Mustard, Groundnut, Radish, Gram and Turnip have stamens with different lengths in their flowers. ஸோ எந்தெந்த பிளான்ஸுக்கு வந்துட்டு ஸ்டேமன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் வந்துட்டு 4 அப்படின்னு நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். என்னென்ன பிளான்ட் அப்படின்னா சால்வியா, மஸ்டர்ட், ரேடிஷ் அண்ட் டர்னிப் இதெல்லாம் தான் வந்துட்டு ஸ்டேமன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும். The term polyadelphous is related to. Polyadelphous வந்துட்டு எது ரிலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Polyadelphous is related to Androecium. Flowers are unisexual in. நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து யூனிசெக்ஷுவல், பைசெக்ஷுவல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. ஸோ யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸுக்கு கீழே வந்துட்டு நம்ம என்சிஆர்டியில் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் வந்துட்டு குக்கும்பர் இஸ் அ யூனிசெக்ஷுவல். Roots play insignificant role in absorption of water. As roots தான் வந்து significant role in absorption of water from the soil. ஸோ எது வந்துட்டு வாட்டர் பிளான்ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு இன்சிக்னிஃபிகண்ட் ரோலாக இருக்கும். ஸோ சன்ஃப்ளவர், பீ, வீட் இது எல்லாமே வந்துட்டு லேண்ட் பிளான்ஸ், டெரிஸ்ட்ரியல் பிளான்ஸ். பிஸ்டியா வந்துட்டு இஸ் அ ஹைட்ரோஃபைட். ஸோ வந்துட்டு பிஸ்டியா இஸ் த ரைட் ஆன்சர். ஆக்சல் பிளாசன்டேஷன் இஸ் பிரசன்ட் இன். ஸோ ஆக்சல் பிளாசன்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா லெமனில் இருக்குது. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு பிளாசன்டேஷன் பற்றின கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ பிளாசன்டேஷன் இதுலேருந்து எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ மார்ஃபாலஜி பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நீங்கள் கீழாக வந்துட்டு படித்து வச்சுக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்சிஆர்டி எடுத்துக்கோங்க, டாபிக் அதோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பக்கத்தில் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை டெய்லி பார்க்குற இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து அதை அடிக்கடியில் லைக் மார்னிங் ஒரு டைம் நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அதை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி டெய்லி பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து நேச்சுரலாக சப்கான்ஷியஸ் மைண்டில் அது வந்து ஸ்டோர் ஆகிடும். நாட் ஓன்லி ஃபார் இந்த லெசன், எல்லாத்துக்குமே நீங்கள் எதெல்லாம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு கான்ஸ்டண்ட்டாக பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஒட்டி வச்சீங்க அப்படின்னா அது நேச்சுரலாக மெமரைஸ் ஆகிடும். இல்லை அதுக்கு ஒரு ரொட்டீன் மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். Among China rose, mustard, brinjal, potato, guava, cucumber, onion and tulip. How many plants have superior ovary? So இந்த சில plants எல்லாம் கொடுத்தாங்க, எதுல வந்து superior ovary இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. So what is superior ovary? Ovary attached to the receptacle above the attachment of other floral parts. So எல்லா floral partsக்கு மேலே வந்துட்டு ovary இருந்தது அப்படின்னா superior ovary அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹைப்போகைனஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். எதுலெல்லாம் வந்துட்டு superior ovary இருக்கு இங்க கொடுத்துருக்கிறதுல அப்படின்னா சைனா ரோஸ், மஸ்டர்ட், பிரிஞ்சால், பொட்டேட்டோ, ஆனியன், டியூலிப். கோவா அண்ட் குக்கும்பர் பார்த்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஹாஸ் இன்ஃபீரியர் ஓவரிஸ். இன்ஃபீரியர் ஓவரிஸ் நம்ம என்ன சொல்லுவோம், எபிகைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 8 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 6 வந்துட்டு ஹேஸ் superior ovary. Placenta and pericarp are both edible in portions. of placenta pericarp வந்து எந்த plant வந்துட்டு edible அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. is a tomatoல வந்து edible. Tomato வந்து it's a botanical fruit but it's considered as a vegetable for various purposes. When the margins of sepals or petals overlap one another without any particular direction, the condition is termed as. So margin of sepals petals overlap ஆகுது எந்த டைரக்ஷனும் இல்லாம. அப்ப நம்ம அதை என்ன சொல்லுவோம், இம்ப்ரிகேட் ஆஸ்டிவேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆஸ்டிவேஷன் பொறுத்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆஸ்டிவேஷன் பொறுத்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கூட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
Which one of the following statements is correct? So எது வந்து கரெக்டான statement அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. First option, first statement வந்து பார்க்கலாம். 4 statementsல the seed in grass is not endospermic அப்படின்னு சொல்றாங்க. But seed in grasses வந்துட்டு are endospermic. Mango is parthenocarpic fruit அப்படின்னு சொல்றாங்க. Mango is not a parthenocarpic. Banana is the parthenocarpic fruit. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஸ்டெரைல் பிஸ்டில் இஸ் கால்ட் அஸ் ஸ்டெமினோட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டெரைல் பிஸ்டில் வந்து பிஸ்டிலோட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன? C option, a proteinaceous alveolar layer is present in maize grain. So வந்துட்டு இதுதான் வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். An example of edible underground root system. So example of edible underground root system வந்து எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா கேரட் சொல்லி இருக்கிறாங்க, கிரவுண்ட்நட், ஸ்வீட் பொட்டேட்டோ. கேரட் இஸ் அ ரூட், ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் அ ரூட், கிரவுண்ட்நட் வந்து இஸ் அ சீடு, பொட்டேட்டோ இஸ் அ டியூபர். ஸோ நம்மளுக்கு டவுட்டே வேணாம், பொட்டேட்டோ இஸ் அ டியூபர். ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர்ட் இன் இட்ஸ் சிஸ்டம். சொலானம் டியூபரேசம் தான் வந்துட்டு பொட்டேட்டோவோட பொட்டானிக்கல் நேம். An aggregate fruit is one which develops from. ஸோ அக்ரிகேட் ஃப்ரூட் எதுல இருந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மல்டி கார்பலரி அப்போகார்பஸ் கைனீஷியம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டி கார்பலரி அப்போகார்பஸ் கைனீஷியம். நான் ஆல்புமினஸ் சீட் இஸ் ப்ரொடியூஸ்டு. நான் ஆல்புமினஸ் சீட் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்துட்டு பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நீ வந்துட்டு ஸோ நான் ஆல்புமினஸ் அப்படிங்கிறது எதுக்கு வரும்? நான் எண்டோஸ்பெர்மிக். ஸோ எண்டோஸ்பெர்மிக், நான் எண்டோஸ்பெர்மிக் இதுக்குமே நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கரெக்டாக படிச்சு வச்சுக்கணும். Among bitter gourd, mustard, brinjal, pumpkin, China rose, lupin, cucumber, sunham, gram, guava, bean, chili, plum, petunia, tomato, rose, bidenia, potato, onion, yellow, tulip. இதுல வந்து எதெல்லாம் வந்துட்டு ஹைப்போகைனஸ் ஃப்ளவர், எது வந்து சுப்பீரியர் ஓவரி இருக்கு, எந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் சுப்பீரியர் ஓவரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ டோட்டலா இது வந்து 15 எண்ணத்துக்கு வந்துட்டு சுப்பீரியர் ஓவரி இருக்கு. இப்போ நான் வந்துட்டு எதெல்லாம் சுப்பீரியர் ஓவரி இல்லை அது மட்டும் சொல்றேன். பிட்டர் கார்டு, பம்கின், குக்கும்பர், கோவா, பிளம், ரோஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு சுப்பீரியர் ஓவரி கிடையாது. மித்த எல்லாத்துக்குமே வந்துட்டு சுப்பீரியர் ஓவரி, தட் இஸ் ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்ஸ். இன் சைனா ரோஸ் தி ஃப்ளவர்ஸ் ஆர். சைனா ரோஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்டினோமார்பிக், ஹைப்போகைனஸ் அண்ட் ட்விஸ்டட் எஸ்டிவேஷன். ஸோ ஆக்டினோமார்பிக்கா இருக்கும், ஹைப்போகைனஸ் சுப்பீரியர் ஓவரி வித் ட்விஸ்டட் எஸ்டிவேஷன். Seed coat is not thin, membranous in nature. ஸோ எந்த பிளான்ட்டோட சீட் கோட் வந்து தின்னா இருக்காது, மெம்பரேனியஸா இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நாட் திங் அப்படின்னா திக்கா இருக்கும். ஸோ எதோட சீட் கோட் வந்து திக்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோகோனட். whereas in maize, groundnut and gram இதுலலாம் வந்துட்டு seed coat is thin and membranous in nature. Perisperm differs from endosperm. So difference between perispermக்கும் endospermக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெரிஸ்பெர்ம் வந்து எதுலேருந்து வேறுபட்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பெரிஸ்பெர்ம் வந்துட்டு it will be present in the seeds. whereas endosperms வந்து it will be present in the embryos. It is a reserve food material. So வந்துட்டு perisperm is not a reserve food material. அதனால தான் having no reserve food is the right answer. இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம் அப்படின்னா இதுவும் பிளாசன்டேஷன் டாபிக்ல இருந்து தான் கேட்டிருக்கிறாங்க. பிளாசன்டேஷன் இன் டொமேட்டோ அண்ட் லெமன். ஸோ டொமேட்டோவுக்கும் லெமனுக்கும் என்ன பிளாசன்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்ன? இட் வில் பி ஆக்சைல் பிளாசன்டேஷன். ஸோ இது பார்த்துட்டோம் அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ் டாபிக்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. கைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் இஸ் பிரசன்ட். கைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்துட்டு எந்த பிளான்ட்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரைட்டான ஆன்சர் வந்து பிராசிகா. ஸோ பிராசிகால cymose inflorescence. The gynoecium consists of many free pistils in flowers of. ஸோ கைனீஷியத்தில் வந்துட்டு ஃப்ரீ பெஸ்டில்ஸ் வந்துட்டு எதில் இருக்கும்? நிறைய ஃப்ரீ பெஸ்டில்ஸ் வந்து எந்த ஃப்ளவரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா விஷிலியா. Which one of the following is correctly matched? இது வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆனியன் வந்து பல்ப் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆனியன் வந்து பல்ப். அப்புறம் ஜிஞ்சர் பார்த்துட்டீங்க அப்படின்னா சக்கர்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ ரைசோம். How many plants in the list given below have composite fruits that develop from an inflorescence? So எந்தெல்லாம் வந்துட்டு composite fruits develop from inflorescence அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஒரு லிஸ்ட் ஆஃப்
எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா வால்நட், பாப்பி, ரேடிஷ், ஃபிக், பைனாப்பிள், ஆப்பிள், டொமேட்டோ, மல்பெரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனைனா வந்துட்டு காம்போசைட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபிக், பைனாப்பிள் அண்ட் மல்பெரி இதெல்லாமே வந்துட்டு காம்போசைட் ஃப்ரூட்ஸ். ஸோ வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் வந்து 3. எதெல்லாம் வந்துட்டு காம்போசைட் ஃப்ரூட்ஸ்? ஃபிக், பைனாப்பிள், மல்பெரி. The coconut water and the edible part of coconut are equivalent to. So coconut waterம் edible part of coconut எதுக்கு வந்துட்டு equal அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. It is equal to endosperm. So edible part of coconut வந்துட்டு it's endosperm. Vexillary aestivation is characteristic of the family. Vexillary aestivation வந்து எந்த ஃபேமிலியில் இருக்கும் மோஸ்ட் அப்படின்னா Fabaceae இருக்கும். ஸோ அந்த நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம் அந்த பெரிய பெட்டல் தட் இஸ் மேஜர் பெட்டல் பேர் வந்து வெக்சிலியம். ஒரு லார்ஜஸ்ட் பெட்டல் இருக்கும், அப்புறம் 2 லேட்ரல் பெட்டல்ஸ் இருக்கும், அப்புறம் 2 கர்வ்டு பெட்டல்ஸ் அது வந்து விங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அப்புறம் 2 ஆன்டீரியர் பெட்டல்ஸ் இருக்கும், அப்புறம் வந்துட்டு போட் ஷேப் பெட்டல்ஸ் ஆர் கால்டு கீல்ஸ். ஸோ 2 பெட்டல்ஸ் வந்து போட் ஷேப் பெட்டல்ஸ் வந்து கீல்ஸ் இருக்கும். Phyllodes is present in. So phyllodes வந்து எதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Asparagus, Euphorbia, Australian Acacia, Apensia அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. It is present in Australian Acacia. Modified petiole தான் வந்து phyllodes அப்படின்னு சொல்லுவோம். Usually vertical and possess fewer stomata, hence reduce transpiration. கொஞ்சம் stomata இருக்கும், வந்து transpiration reduce பண்ணும். Which one of the following statement is correct? So 4 statements கொடுத்துட்டு எது வந்து ரைட்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு சென்டென்ஸையும் ரீட் பண்ணி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எழுதணும். கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஃப்ளவர் ஆஃப் டியூலிப் இஸ் அ மாடிஃபைட் ஷூட். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. ஸோ ஃப்ளவர் ஆஃப் டியூலிப் இஸ் அ மாடிஃபைட் ஷூட். The eyes of the potato tubers are. ஸோ அந்த ஐஸ் அப்படிங்கிறத பொட்டேட்டோ டியூபர்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் ஆக்சிலரி பட்ஸ். ஸோ அந்த ஐஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சிலரி பட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளார்ஸ் ஆர் ஜைகோமார்பிக். ஸோ ஃப்ளார்ஸ் வந்து ஜைகோமார்பிக் அப்படின்னா பைலேட்ரல் சிமெட்ரி, தட் இஸ் ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ஜைகோமார்பிக் சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் என்ன, நேச்சர் எக்ஸாம்பிள் என்ன, பீன், பீ, குல்மோஹர், கேஷியா. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு குல்மோஹர் இருக்கு. ஸோ குல்மோஹர் இஸ் த ரைட் ஆன்சர். A drupe develops in. So drupe அப்படிங்கிறது இட்ஸ் a stony fruit. எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா it is present in mango. Some other examples சொல்லணும் அப்படின்னா coconut, plum இதெல்லாம் வந்து drupe அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆயிருக்கும் அப்படின்னா பெரிகார்ப் வந்து டிஃப்ரென்ஷியேட் இன்டு அவுட்டர் எபிகார்ப், அப்போ மிடில் மீசோகார்ப் எடிபிள் ஃப்ளஷி மீசோகார்ப் இருக்கும், அப்புறம் இன்னர் ஸ்டோனி ஹார்ட் எண்டோகார்ப் இருக்கும். ஸோ மோஸ்டா இது வந்து எப்படி இருக்கும், மோனோகார்பலரி, சுப்பீரியர் ஓவரிஸ் அண்ட் ஒன் சீடட் பிளான்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த ட்ரூப்பா இருக்கும். The ovary is half inferior in flowers of. Half inferiorக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பெரிகைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கைனீஷியம் சென்டர்ல இருக்கும், அப்புறம் தெலாமஸோட ரிம்ல இருந்து எல்லா செப்பல்ஸ் பெட்டல்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஹாஃப் இன்ஃபீரியர் ஆர் பெரிகைனஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ப்ளம் ரோஸ் அண்ட் பீச். ஸோ பீச் இருக்கு. ஸோ பீச் இஸ் த ரைட் ஆன்சர். is characteristics of flowers of. கீல் வந்து எதோட கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இட் வில் பி present in beans. ஸோ பாப்புலேனேசியஸ் ஃபேமிலியில வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த கீல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கும். இந்த கொஸ்டின் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுவும் பிளாசன்டேஷன் இருந்துதான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இன் யூனிலோகுலர் ஓவரி வித் சிங்கிள் ஓவியூல் த பிளாசன்டேஷன். ஸோ யூனிலோகுலர் ஓவரியில சிங்கிள் ஓவியூல் இருந்தா அப்படின்னா அது எந்த டைப் ஆஃப் பிளாசன்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் வந்து இட்ஸ் அ பேசல் பிளாசன்டேஷன். ஸோ மித்த பிளாசன்டேஷன்ஸ்க்கு என்ன வரும், பிளாசன்டேஷன் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து தரோவா படிச்சு வச்சுக்கணும். The technical term used for the androecium in a flower of China rose, Hibiscus rosa sinensis. So Hibiscus rosa sinensis வந்துட்டு ஹைபிஸ்கஸுக்கு டெக்னிக்கல் டேர்ம் வந்துட்டு ஆண்ட்ரீஷியத்துக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மோனாடெல்பஸ், பிகாஸ் ஆல் தி ஸ்டேமன்ஸ் வந்துட்டு ஆர் ஃபியூஸ்டா இருக்கு, தட் இஸ் ஒரே ஃபிலமெண்ட்ல ஃபியூஸ்டா இருக்கு, அப்புறம் வந்துட்டு ஆந்தர் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸோ இது வந்து மோனோடெல்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளுக்கே தெரியும் சைனா ரோஸ். இதே டயடெல்பஸ் அப்படின்னா என்ன, ஸோ 2 செப்பரேட் பண்டில்ஸ் ஆஃப் யுனைடெட் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. 2 பண்டிலா இருக்கும், பட் யுனைடெட் ஃபிலமெண்ட்ஸா இருக்கும், தட் இஸ் பீ பிளான்ட். பாலியோடெல்பஸ் வந்துட்டு மோர் தென் 2 பண்டில்ஸ் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம பாலியோடெல்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ரிசினஸ். Vegetative propagation in mint occurs by. என்ன டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் வந்து மின்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மின்ட் இஸ் அ சக்கர்.
காட்டிலிடன்ஸ் அண்ட் டெஸ்டா ஆர் எடிபிள் பார்ட்ஸ் ஆஃப் காட்டிலிடன்ஸும் டெஸ்டாவும் எந்த பிளான்ட்டோட எடிபிள் பார்ட்டா வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிரவுண்ட்நட்டு ப்ரோமோகிரானட்டோட காட்டிலிடன்ஸ் டெஸ்டாவே நம்ம வந்து சாப்பிடலாம். வால்நட்டுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா எடிபிள் பார்ட் வந்து காட்டிலிடன்ஸ், டேமரிடோட எடிபிள் பார்ட் வந்துட்டு மீசோகார்ட், பிரெஞ்ச் பீன் சீட்ஸுக்கும் கோகோனட்டுக்கும் எடிபிள் பார்ட் வந்து எண்டோஸ்பெர்ம், டெஸ்டா, காட்டிலிடன்ஸ் அண்ட் எப்ரியோ எல்லாமே சாப்பிடலாம். கேஷ்யூ நட் பார்த்துட்டேன் அப்படின்னா காட்டிலிடன்ஸ் அண்ட் ஃப்ளஷி பெடிசல்ஸ் வந்து எடிபிள் பார்ட்ஸ், லிச்சி வந்துட்டு ஃப்ளஷி ஏரில் தான் வந்துட்டு எடிபிள் பார்ட். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுவும் வந்துட்டு பிளாசன்டேஷன் தான் அவங்க கேட்டிருக்காங்க. an எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்சைல் பிளாசன்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது வந்து ஆக்சைல் பிளாசன்டேஷனோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் லெமன், சிட்ரஸ். A fruit developed from Hypanthodium inflorescens is called. Hypanthodium inflorescens இருந்து டெவலப் ஆன ஃப்ரூட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைக்கோனஸ் அப்படின்னு சொல்லுவோம். An example of seed with endosperm, perisperm and cranacule is. ஸோ மூணுமே இருக்கணும். சீட்ல வந்துட்டு எண்டோஸ்பெர்ம் இருக்கணும், பெரிஸ்பெர்ம் இருக்கும், கிரானுக்கல் இருக்கணும். மூணுமே இருக்கிற சீட் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் வந்துட்டு சீட்ஸ் ஆஃப் கேஸ்ட். அது வந்து ரிசினஸ் கம்யூனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிசினஸ் கம்யூனஸ் வந்து எந்த ஃபேமிலியில் வரும்? யூஃபோபயசில வரும். ஸோ எண்டோஸ்பெர்மிக் டைகாட் சீட்ஸ் possess endosperm which act as the food storage tissue and possess perisperm and granucle எல்லாமே வந்துட்டு கேஸ்டர்ஸில் இருக்கும். The fruit is chambered, developed from inferior ovary and has seeds with succulent testa in it. So fruit வந்து chambered இருக்கும், inferior ovary இருக்கும், அப்புறம் வந்து seeds வந்துட்டு succulent testa தான் இருக்கும். ஸோ இது வந்து எந்த ஃப்ரூட்டுக்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா பாலஸ்டா அப்படின்னு சொல்லி வரும். BALAUSTA அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வரும். இது வந்துட்டு சூடோகார்பிக் பெர்ரி அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா மல்டிலோகுலர், சின்கார்பஸ், இன்ஃபீரியர் ஓவரி. ஸோ இந்த ஹோல் ஃப்ரூட்டுமே கவர்டு பை ஹார்ட் ரிண்ட் மேட் ஆஃப் எக்ஸோகார்ப். ஒரு ஹார்ட் எக்ஸோகார்ப் இருக்கும். அப்புறம் வந்துட்டு பிளேட் லைக் இன்ஃபோல்டிங்ஸ் ஆர் டெவலப் பை த மீசோகார்ப். ஸோ ஒரு பிளேட் லைக் இன்ஃபோல்டிங்ஸ் இருக்கும். அப்புறம் பேப்பரி எண்டோகார்ப் கவர்ஸ் த இண்டிவிஜுவல் குரூப் ஆஃப் சீட்ஸ். ஒவ்வொரு குரூப் ஆஃப் சீட்ஸும் ஒரு பேப்பரி எண்டோகார்ப் இருக்குல்ல அந்த போமோகிரானட்ல அதை வந்துட்டு மென்ஷன் பண்றாங்க. அப்புறம் the seed possess bright red juicy testa that forms the edible part of the fruit. ஸோ அந்த சீடுக்கு மேல வந்துட்டு ஒரு பிரைட் ஜூசி டெஸ்டா இருக்குல்ல, அப்போ அதுதான் வந்துட்டு எடிபிள் பார்ட். ஸோ போமோகிரானட். இதே வந்து ஆரஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன கேட்டகரியில வரும் அப்படின்னா ஹெஸ்பெரிடியம், HESPERIDIUM ஹெஸ்பெரிடியம் அப்படின்னு வரும். கோவா வந்துட்டு இட்ஸ் அ பெரி அண்ட் குக்கும்பர் வந்துட்டு பீப்போ வரும். ஸோ இந்த குக்கும்பர்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா அதோட எக்ஸோகார்ப் வந்துட்டு மீசோகார்ப்பையும் சீட்ஸ் வந்து நம்ம வந்துட்டு செப்பரேட் பண்ண முடியாது. கோவா வந்துட்டு பெரிஸ் பல்பி இன்டெசிகென்ட் few to multi-seed fruit derived from multicarpellary syncarpus gynoecium. அப்புறம் ஆரஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா மல்டிகார்பல்லரி, சின்கார்பஸ், மல்டிலியூகுலர், சுப்பீரியர் ஓவரி இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஆரஞ்சில் இருக்கும். The fleshy receptacle of Cinchonus of pig encloses a number of. ஸோ இந்த fleshy receptacle of Cinchonus வந்து எதை கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்கனீஸை தான் வந்து கவர் பண்ணுது. Dry, indehiscent, single-seeded fruit formed from bicarpellary syncarpus inferior ovaries. ஸோ இதோட இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ற மாதிரி எந்த ஃப்ளார் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா சிப்செலா. செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு தான் கரெக்டான ஆன்சர். வாட் டைப் ஆஃப் பிளாசன்டேஷன் இஸ் சீன் இன் ஸ்வீட் பீ. இதுவும் பிளாசன்டேஷன் டாபிக்ல தான் கேட்டிருக்கிறாங்க. மார்ஜினல் பிளாசன்டேஷன் இஸ் பிரசன்ட் இன் ஸ்வீட் பீ. பைனாப்பிள் ஃப்ரூட் டெவலப்ஸ் ஃப்ரம், தட் இஸ் அனாஸ். பைனாப்பிள் வந்து எதுலேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா a cluster of compactly bound flowers on a common axis. அப்படிதான் கரெக்டான ஆன்சர். In cereal grain, the single cotyledon of embryo is represented by. ஸோ நம்ம வந்து காட்டிலிடனை வந்துட்டு மோனோகாட்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கியூட்டலம் அப்படின்னு சொல்லுவோம். கிளியோப்டைல் அண்ட் கோலரைசா. ஸோ இதுக்கு நம்ம எப்பவுமே வந்துட்டு which forms the root, which forms the shoot அப்படின்னு சொல்லிட்டு கிளியோப்டைல் கோலரைசாக்கு சில கன்ஃபியூஷன் இருக்கும். நான் வந்து எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா கோலரைசால வந்துட்டு R இருக்கு, ஸோ இட் ஃபார்ம்ஸ் த ரூட். கிளியோப்டைல வந்துட்டு இட் ஃபார்ம்ஸ் தி ஷூட்.
long filamentous thread protruding at the end of the young cob of maize are. ஸோ நம்ம வந்து மேஸோட பிராக்ஸ் பார்த்துருப்போம். அந்த க்ரீன் லீஃபி பிராக்ஸுக்கு மேலே வந்து சில த்ரெட் லைஃப் ப்ரொட்ரூடிங் திங்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தட் இஸ் அ ஸ்டைல். ஸோ எல்லா சீட்ஸுக்குமே ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்டைல் ஆஃப் தட் மேஸ் பிளான்ட். Juicy hair-like structures observed in lemon fruit developed from. ஸோ ஒரு hair-like structures வந்து லெமன் ஃப்ரூட் வந்துட்டு எதுல இருந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் டெவலப் ஃப்ரம் தி எண்டோகார்ப். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் பேர். ஸோ எது வந்துட்டு கரெக்டான பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கஸ்கட்டா இட் இஸ் அ பேரசைட். ஸோ கரெக்டான ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா அப்பன்ஷியா வந்து ப்ரெடேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பன்ஷியா இஸ் அ சிரோஃபைட்டிக் பிளான்ட். edible part in mango is, நம்ம வந்து பார்த்தோம் mango is a drupe, it's a hard fruit அப்படின்னு சொல்லி ஸ்டோன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அவுட்டர்ல இருக்கிறது என்னது எண்டோகார், மிடில் தான் வந்து ஃப்ளஷி பார்ட். ஸோ மீசோகார்ப் இஸ் தி எடிபிள் பார்ட் இன் மேங்கோ. ஜியோகார்பிக் ஃப்ரூட் இஸ். ஸோ எது வந்து ஜியோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்னு கேட்குறாங்க. கிரவுண்ட்நட் இஸ் ஜியோகார்பிக் ஃப்ரூட் பிகாஸ் இட்ஸ் ஃப்ரூட் ரைப்பன்ஸ் இன் தி அண்டர் கிரவுண்ட். ஸோ அண்டர் கிரவுண்ட் ரைப்பன் ஆகுது. ஸோ அதை நம்ம ஜியோகார்பிக் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் வந்து ஃப்ளவர்ஸ் வந்துட்டு மேலே தான் இருக்கும். பட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் அப்போ அந்த ஃப்ளவர்ஸ் வந்து புஷ்ட் இன் டு த சாயில். ஸோ இது வந்து ஜியோகார்பிக் ஃப்ரூட். பைகார்பலரி கைனிஷியம் அண்ட் அப்ளிக் ஓவரி அக்கர்ஸ் இன். ஸோ அப்ளிக் பைகார்பலரி ஓவரி வந்துட்டு எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சொலனேசி. ஸோ பிரிஞ்சால் கம்ஸ் இன்டு தி கேட்டகரி ஆஃப் சொலனேசி. பிரிஞ்சால் இஸ் த ரைட் ஆன்சர். Roots of which of the plant contains an oxidizing agent. எந்த பிளான்ட்டோட ரூட்ல ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சோயாபீன் இஸ் த ரைட் ஆன்சர் பிகாஸ் சோயாபீன்ல மட்டும்தான் வந்துட்டு ஹீமோகுளோபின் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆக்சிஜன் பைண்டிங் ஹீம் வந்துட்டு அதுல அந்த பிளான்ட்ல தான், சோயாபீன் பிளான்ட்ல தான் இருக்கு. விச் இஸ் த கரெக்ட் பேர் ஃபார் அன் எடிபிள் பார்ட். எடிபிள் பார்ட்டுக்கும் அந்த பிளான்ட்டுக்கும் எது வந்து கரெக்டான மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டொமேட்டோக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா மீசோகார்ப் சாப்பிடுவோம். அப்புறம் மேஸ் வந்து எண்டோஸ்பெர்ம் அண்ட் கோவாக்கு வந்துட்டு தெலாமஸ் அண்ட் பெரிகார்ப். ஸோ டேட்ஸுக்கு தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் இருக்கு, டேட்டு பெரிகார்ப். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் தான். எடிபிள் பார்ட் ஆஃப் பனானா விஸ். பனானாவோட எடிபிள் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ரைட் ஆன்சர் இஸ் மீசோகார்ப் அண்ட் லெஸ் டெவலப்ட் எண்டோகார்ப். மீசோகார்ப்பும் லெஸ் டெவலப்ட் எண்டோகார்ப். மேட்ச் தி ஃபாலோயிங் அண்ட் இண்டிகேட் விச் இஸ் கரெக்ட். ஸோ ஒரு சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபேமிலி நேம் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் வந்து ஒரு சைடு வந்து பிளான்ட் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. எது வந்து கரெக்டான மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மால்வேசியே வித் காட்டன் இதுதான் வந்துட்டு கரெக்டான மேட்ச். நம்மளுக்கு மேஜரான இன்னொன்று தெரியும். மால்வேசிக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஹைபிஸ்கஸ் ரோசா சினியஸ் வந்துட்டு மால்வேசிக்கு வரும். சன்ஃப்ளவர் வந்து ஆஸ்ட்ரேசி, ஆரஞ்ச் அண்ட் வீட் வந்துட்டு போஏசி வரும். அப்புறம் நம்மளுக்கு தெரியும் காட்டன் இட் இஸ் மால்வேசி. எடிபிள் பார்ட் இன் லிட்சி இஸ். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் முன்னாடி கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தோம் எடிபிள் பார்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எடிபிள் பார்ட் ஆஃப் லிட்சி இஸ் ஃப்ளஷி ஏரில் தான் வந்துட்டு எடிபிள் பார்ட் இன் லிட்சி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு முன்னாடி இந்த நம்ம சேனல் நடக்கிற சீரீஸ் பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன். நீட் சீரீஸ், லா சீரீஸ், இந்தியன் பாலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் சீரீஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது நம்ம சேனல் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த லிங்க்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே கனெக்டட் டு அவர் சேனல். பல நல்ல விஷயம் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. நம்ம பயாலஜி, நீட் அண்ட் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ ஸ்டே கனெக்டட். நீங்க வந்து பார்த்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.